ஆம்பளை பசங்கள கண்டிக்காம வளர்க்குற அம்மாக்களும் இருக்காங்க. பொம்பளை பசங்கள கண்டிக்காம வளர்க்குற அப்பாங்களும் இருக்காங்க. கேட்டா அன்பு, பாசம் இதெல்லாம் சொல்லி அவங்கள வீணாக்குறது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! அப்படி போயிட்டாங்களே, இப்படி போயிட்டாங்களேன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதில சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கண்டிச்சோம்னா நம்ம பசங்களுக்கு நம்மள புடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. புடிக்காம போகட்டுமே! நம்ம அம்மா, அப்பாலாம் நம்மள வந்து கண்டிச்சு வளர்த்ததுனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்கள நம்ம கண்டிக்காம வளர்த்தோம்னா, அது எங்க போய் நிக்கும்னே தெரியாது. அப்படி ஒரு புள்ளைங்களுக்கு நம்ம வந்துட்டு சரின்னு சுதந்திரம் குடுத்து, அவங்கள வீணாக்குறதுக்கு கண்டிச்சு வச்சு கெட்ட பேர் எடுக்கிறது எவ்வளவோ பரவால்ல. அது அவங்களுக்கு இப்ப புரியாது. நம்ம சொல்றது எவ்வளோ நல்ல விஷயம்ன்றது, அவங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு புரியும். ஸோ உங்க பசங்களையும் திருத்தி இப்பயே நல்ல வழிக்கு கொண்டு வாங்க. இந்த டீனேஜில் இருக்கிற பசங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இந்த மதில் மேல இருக்க பூனை மாதிரி எப்படி போவாங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நீங்க எப்படி உங்க பசங்கள பார்த்துக்கிறீங்கன்னு